ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காசு பணம் துட்டு மணி மணி பை குண்டில் குமார் இந்த புக்கோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய புக் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புக்கோட டைட்டில் வேணும்னா சினிமா சாங்காக இருக்கலாம். ஆனால் இந்த புக்கில் இந்த சொசைட்டியோட இம்பார்ட்டன்ட் நீடான மணியை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தை 3 இயர்ஸ் ஆனோடனே ப்ரீகேஜியில் சேர்ந்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட், ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஓட ஆரம்பிக்குது. இப்படி படிப்புக்காக ஓடிட்டே இருக்கிறதுனால பாசம், பந்தம், அன்பு, அரவணைப்பு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு எல்லாத்தையும் சுருங்கி போயிடுது. இது எல்லாமே பணத்துக்காக தான். இது நம்ம மறக்கவே முடியாத கோடியாக சம்பாதிக்கணும். முடியலன்னா ஃபாரின் போயாச்சும் சம்பாதிக்கணும். லேட்டஸ்ட் மாடல் கார், ஸ்விம்மிங் பூல் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லார் வாயும் பொழக்கிற மாதிரி வீடு கட்டணும். அப்பப்போ ஹாங்காங், சுவிட்சர்லாந்து மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போய் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். நிறையா பணம் கொடுத்து குழந்தைங்கள குஷிப்படுத்தணும். அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த சந்தோஷத்தை பார்த்து திருப்தி அடையணும். இந்த மாதிரி ஆசையெல்லாம் தான் அவங்கள ப்ரீகேஜிலேருந்தே ஓட வைக்கிறோம். அவங்களும் ஏனே தெரியாமல் ஓடி டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகுறாங்க. அப்புறமா அவங்களுக்கு மூச்சு விடக்கூட முடியறதில்ல. வேலைன்னு ஓடுறாங்க. அப்புறம் மேரேஜ் ஆகுது. ஒன்று ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, இன்னொருத்தர் செலவழிக்கிறாங்க. இல்லைன்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, குழந்தைங்க செலவு பண்ணுது. இல்லைன்னா சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. இப்படி எவ்வளோ வருது போகுது எதுவுமே தெரியாமல் தான் இன்றைக்கி லைஃப் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. உலகத்திலேயே ஜப்பானியர்களுக்கு அடுத்தபடியாக தமிழர்கள் தான் கடுமையாக உழைக்கிறாங்க. பட் அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே போகுது? எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏன் கையிலே தங்க மாட்டேங்குது? அதை எப்படி தக்க வச்சுக்கிறது? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சிக்கனமாக வாழ பழகணும். ஒரு பொருளை வாங்க நினைக்கிறப்ப அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். லக்ஸுரிக்காக மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அது நமக்கு நீடாக இருந்தது அப்படின்னா அதை வாங்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனே அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்காமல் அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண பழகணும். யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் இருந்தால் அதை சேல் பண்ணிடலாம். இல்லைன்னா யாருக்காச்சும் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டுட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் எந்த டிசீஸும் வராது. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை வச்சு லைஃப் ரன் பண்ண கற்றுக்கணும். ஷாப்பிங் போகிறீங்கன்னா கண்ணில் படுறதெல்லாம் வாங்காமல் டிவி, 2 வீலர், கார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறப்ப அடுத்தவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கணும். வீட்டுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸை ஹோம் கார்டனிங் மூலமாக வளர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸுக்குன்னு ஒரு நோட்டை போட்டு எல்லா எக்ஸ்பென்சஸையுமே அதில் எழுதி வச்சு ஒரு மாதமும் ரிவ்யூ பண்ணிகிட்டே வர்றது மூலமாக தேவையில்லாத செலவுகளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ண முடியும். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் இம்பார்ட்டண்ட் பிளேஸில் இருக்கிறது ஃப்ரீ அண்ட் ஆஃபர்ஸ் தான். ஒரு சோப் வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ, கண்ணாடி வாங்கினா சீப்பு ஃப்ரீ, கம்ப்யூட்டர் வாங்கினா பென்ட்ரைவ் ஃப்ரீ. இந்த மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸை நிறைய கம்பெனிஸ் அண்ட் ஷாப்ஸ் தந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் சில ஷாப்ஸில் 50% ஆஃபர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸை நம்பி உள்ளே போனால் ஆஃபர் இல்லாத ஐட்டம்ஸாக நமக்கு காட்டுறாங்க. ஆஃபரை பற்றி கேட்டால் தான் அவங்க ஆஃபர் இருக்க ஐட்டம்ஸையே காமிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் குவாலிட்டியே இல்லாததாக இருக்குது. குவாலிட்டியான ஐட்டம்ஸை அவங்களால கண்டிப்பாக 50% ஆஃபர்லலாம் கொடுக்கவே முடியாது. ஃப்யூச்சரில் நிம்மதியாக கொஞ்சமாச்சும் வாழணுன்னா இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணால் மட்டும்தான் வாழ முடியும். ஸோ சேவிங்ஸ் எல்லாம் நிறைய இன்கம் வரவங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் எப்படி ப்ராஃபிட் கெயின் பண்ணி நிம்மதியான லைஃப்பை எப்படி அனுபவிக்கணும்னு யோசிக்கணும். எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் எல்லாத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் நம்ம நல்லா விசாரிச்சுட்டு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சியோட யாராச்சும் உங்களுக்கு நல்ல கான்டாக்ட் இருக்கவங்களாம் இருக்கணும். அப்போ தான் ஏதாச்சும் இஷ்யூனா உடனே கான்டாக்ட் பண்ணி பேசி சால்வ் பண்ணிக்க முடியும். பிளாட்டாக வாங்கி போட்டால் அதுக்கு வேலி போட்டு வைக்கணும். அடிக்கடி
பிளாட்டை விசிட் பண்ணணும். அதுதான் ரொம்பவே நல்லது. எஃப்டின்றது ரொம்ப சேஃபான சேவிங்ஸ் பிளான் தான். இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் நம்ம இதில் கவலைப்படாமல் சேவ் பண்ணலாம். கவர்மெண்ட் பேங்க்ஸில் சேவ் பண்ணால் இன்னும் ப்ராஃபிட், டேக்ஸ் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு ஜாஸ்தி தருவாங்க. பட் இதில் எல்லாத்தையுமே நம்மளால் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கனால லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணி நம்மளே நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டு பண்ணாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதில் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோக்கு வாங்குகிறோம், அதை எந்த டைமில் எவ்வளோவுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். போனஸ் ஷேர்ஸ் கிடைக்கிறது நமக்கு அடிஷ்னல் ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதால நீங்கள் தாங்கிக்க முடிகிற அளவுக்கு செட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே அது சரிஞ்சிட்டா உடனே அதை சேல் பண்ணி. மியூச்சுவல் ஃபண்டுன்றது நம்ம மணியை ஸ்டாக் மார்க்கெட்டில் வேறு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து பேலன்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கம்பெனிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெசிஷனை ஒரு டேலண்டட் ஃபினான்ஸ் ரிசர்ச் குரூப் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக அதில் லாஸ் ஆகாது. ஸ்டாக் மார்க்கெட்டை விட இதில் ரிஸ்க் கம்மி. மியூச்சுவல் ஃபண்டில் 2 டைப்ஸ் இருக்குது, ஓப்பன் எண்ட் அண்ட் க்ளோஸ்ட் எண்ட். ஓப்பன் எண்டுன்றது எப்போ வேணும்னாலும் நம்ம சேல் பண்ணி மணி ஆக்கிடலாம். க்ளோஸ் எண்டுன்றது ஒரு செலக்டட் பீரியட்க்கு அப்புறம் தான் நம்மளால் சேல் பண்ண முடியும். எஸ்ஐபி மாதிரி மாதம் ஒரு அமௌண்ட் பே பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டோட யூசேஜ் இந்தியாவில் ரொம்பவே அதிகம். உமன்ஸ் கோல்டை ரொம்பவே லவ் பண்ணி வியர் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு அன்அவாய்டபிள் ஜென்ரேஷன் பிஹேவியராகவே ஆயிடுச்சு. ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குறப்ப கோல்டு போடுறது நம்ம நாட்டோட ட்ரெடிஷன். கோல்டு இன்றைக்கி நினச்சி பார்க்காத அளவுக்கு டெய்லி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டுலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ வந்துடுச்சு. இடிஎஃப், கோல்டு, ஸ்விஸ் கோல்டு, இந்த மாதிரி. ஸ்விஸ் கோல்டு மாதிரி 24 கேரட் கோல்டு வாங்கினா இதை நம்ம எந்த நாட்டில் வேணால் நம்மளால் ஈஸியாக கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ நிறைய பிளான்ஸ் இருக்குது. பிபிஎஃப், கிசான் விகாஸ் பத்ரா, நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இந்த பிளான்ஸில் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நல்ல ரிஸ்க் இல்லை, டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. இன்சூரன்ஸ் பிளானில் சேவ் பண்ணுறது நல்ல சாய்ஸ் தான்னு சொல்கிறாங்க. இந்த புக்கில் இன்னுமே நிறைய மணி இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு சேவிங்ஸ் பிளானை பற்றி ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த புக்கை யார் வேணால் ஈஸியாக எடுத்து படித்து முடிச்சிட முடியும். அவ்வளோ எளிமையாக நுணுக்கங்களோடு எழுதியிருக்காரு. நான் இந்த புக் மூலமாக மணியை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மணியை பற்றி டீட்டெயில்டு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.